ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவுக்கு வந்து டிஃபன் வச்சு கொடுத்த பிறகு உருளைக்கிழங்கு வறுவல் தான் நான் வந்து ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்களா? நான் வந்து அப்படி தாங்க ஏதாவது ஒரு காய் எடுத்து வைப்பேன் எப்போயுமே. அது எனக்காவது காய் இல்லாதபோது பார்த்தீங்கன்னா இது எல்லா காயும் ஒன்றா போட்டு ஒரு சமையல் ரெடி பண்ணிடலாம். அப்படி தான் கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம போன வாரம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு. அதனால் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதோட உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு காய் ரெடி பண்ணிவிடுவேன். இல்லாத போது இந்த மாதிரி தான் நான் சமைப்பேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் காய்கறிலாம் நறுக்கும் போதே அதோட எல்லா தோல் எல்லாமே எடுத்து மாட்டுக்கு வந்து கஞ்சி தண்ணியோட வந்து வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க? அந்த மாதிரி வைப்பீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து ரெகுலராக வந்து குடிக்கிறதுக்கு வரும். நான் அப்படி தான் எடுத்து வைப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து க்ளீனாக மாப்பு போட்டு தொடச்சிட்டேங்க. மேட்டெல்லாம் நேற்றே துவச்சி போட்டேன். ஏன்னா ஒரே நல்ல வேலையை இழுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சாம்பிராணி தான், எல்லா ரூமுக்கும் வந்து சாம்பிராணி போடுவேங்க. நீங்களும் என்ன மாதிரி சாம்பிராணி போடுவீங்களாங்க? நான் இப்படி தாங்க போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.